தீட்சிதர் போகும்போதோ இந்த மந்திரம் சொல்றதுனால என்ன ஆகுதுன்னார், அசமரதம் பாவுகோஸ்ய ரதோ பவதி ஏவம் வேதா. அது என்ன சொல்றார், தேர் சக்கரத்தை பார்த்து பிரார்த்தனை பண்ணி உமக்கு சக்தியெல்லாம் இருக்கட்டும், நடுவாந்தரத்தில் போய் பிரேக் டவுன் ஆகக்கூடாது அப்படின்னு பிரார்த்தனை வச்சுங்களேன். இதை சொல்லி அந்த தேரை ஓட்டினான்னா இந்த தேர் வழியில் நிற்கவே நிற்காது. இப்போ அநேகமாக வண்டியெல்லாம் தாம்பரத்துக்கு கன்னட நின்று போகிறது, அங்கேருந்து வரைச்சேன், இங்கேருந்து தாம்பரம் தாண்ட முடியல ஏண்டான்னா வெவ்வேறு ப்ராப்ளங்கிறான். அசமரதம் பாவுகோஸ் ரதோ பவதிக்கு வித்யாரண்யர் எழுதியிருக்கா. சமஹான்னா ஸ்ரமஹான்னு அர்த்தம். சமரதம் பாவுகான்னா எப்போ பார்த்தாலும் வண்டி ஏதோ ஒரு டென்ஷன் நின்று போடுது, ஒன்றும் பிரேக் டவுனுங்கிறான், இல்லைன்னா அது சரியில்லைங்கிறான், இது சரியில்லைங்கிறான், அச்சு முறிந்து போச்சுங்கிறான், அச்சரை பார்க்கங்கிறான், அங்கே போனால் இந்த மாதிரி உபதிரவங்கள்லாம் இருக்குது, உன்னோட ஒன்று மோதித்துங்கிறான். இந்த மோதிர சமாச்சாரம் வந்தோன்னா பகவான் எப்படி காப்பாற்றிருக்கார் தெரியுமோ. இன்னைக்கு இந்தியாவில் எத்தனையோ பிளானட்ஸு எவ்வளவோ இதுகள்லாம் மோதல் ஒன்னோட ஒன்று சுற்றின்னு இருக்கு, எல்லாரும் கண்டுபிடிச்சிருக்கான். இதை பற்றி ஒரு பெரிய ஆராய்ச்சி நடக்கிறது வேதத்தில். ஏன் சார் இவ்வளவும் இவ்வளோ வேகமாக சுற்றுறது, பூமி இப்படியே ரொட்டேட் பண்ணிட்டு இருக்குங்கிறான், என்னவோ சந்திர மண்டலம் சுற்றுறதுங்கிறான், சூரிய மண்டலம் சுற்றுறதுங்கிறான், நட்சத்திர மண்டலங்கள்லாம் கிருன்னு சுற்றுறதுங்கிறான். அதனுடைய வெயிட்டையும் அதனுடைய ஸ்பீடையும் ஏதோ கண்டுபிடிக்கிறாளே வெளியே. நம்ம ஊரில் இந்த லாரி 2 மூட்டை கூட ஏறித்தினாலே அது போனால் யமதூத்தாள் 4 பேர் வந்த மாதிரி இருக்குது. அது எங்கேயோ போய் சும்மா நின்று இருந்த கட்டிடத்தை போய் ஒரு தள்ளி விடுறாரு. இதனுடைய ஸ்பீடுக்கு இப்படி நடந்ததுன்னா ரிஷிகள்லாம் ஒரு செமினார் போட்டு ஆராய்ச்சி பண்ணலாம். என்னடா அண்ணா, ஐயா அனவர்ணேயுமே பூமி யஞ்சா சௌச்சரோதசி சொல்லு ஏனே மே விதிருத்தே உபே விஷ்ணுனா விதிருத்தே பூமி இதுவத் சஸ்ய வேத. எந்த சயின்டிஸ்டும் பதில் சொல்ல முடியாத பதில் சொல்லி வச்சிருக்குங்க. அவன் என்னடா கேட்டான்னா, பூமின்னா திலோகம், பிருத்திவி லோகம், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, எவ்வளவோ தினசான பிளானட்ஸ், எவ்வளவோ தினசான மண்டலங்கள், அது ஸ்பீடாக சுத்தோன்னு சுத்தின்னு இருக்கு. சுத்தின்னு கடிச்சு இவனுக்கு என்ன அனவர்ணேயுமே பூமி. இப்போ பிடிச்சி எங்கேயா கட்டியிருக்கான்னு பார்த்தா ஒன்றும் கயிறு ஏறும் ஒன்றையும் காணும். எப்படி நைஸாக இருக்கு, ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி போட்டிருக்காரு. அது எப்படியோ கரெக்டாக சுற்றின்னு இருக்கு. இவருக்கு ஒரு சந்தேகம் வந்தது. இந்த சயின்டிஸ்ட் 5-6 பேரை சேர்ந்து யோஜனை பண்ணிட்டு இருக்கான். அப்போ அவளுக்கெல்லாம் வெவ்வேறு பேர். யார் இதை கரெக்டாக பிடிச்சி நிறுத்தின்னு இருக்கான். 2 பசங்க 2 பேரும் சண்டை போட்டான்னா இது 2ம் மோதிண்டேன்னா மண்டை உடஞ்சி போகிறதுங்கிறதுக்காக இவனை 2 பேர் இழுக்க வேண்டும், அவனை 2 பேர் இழுக்க வேண்டும். நம்ம அதில் சின்ன பசங்க என்ன கொள்ளு பேர் இது போட்டுக்கிற சண்டை. இந்த சண்டை வீட்டில் மட்டும் இல்லை, ஆள்ற வாழ்க்கை இருக்குது, அது சபையில் இருக்குது, எல்லாத்துலேயும் இருக்குது. இதை போய் யார் நிறுத்துறது? இதுவே இப்படி இருந்ததுன்னாக்க இந்த பிளானெட்லாம் வேகமாக சுற்ற ஆரம்பிச்சு விடுத்தேன், இதை யாரா பிடிச்சி நிறுத்தின்னு இருக்கான்னு கேட்டான். கிஸ்விதத்ர அந்தராபூதம். அந்தரா இதுக்கு அதுக்கு நடுப்புற, இதை கண்ட்ரோல் பண்ணி அதையும் கண்ட்ரோல் பண்ணி ஒன்னோட ஒன்று இடிக்காம இடிச்சா என்ன ஆகும்னா சொல்றதுக்கே பயமா இருக்கு. இந்த பிளானட் மோதினா என்ன, 2 லாரி மோதினா என்ன ஆகுதுங்க, ஏரோப்ளைன் வந்து செவுத்துல மோதினா என்ன ஆகுது, இது மாதிரி மோதினா என்ன, மோதாம யாரோ காப்பாத்துருக்காரு, யாரா காப்பாத்துறான்னு இது முதல்ல தீர்ந்து போச்சு. எல்லாரும் ஆஜனம் பண்ணி சொல்ல வந்தான். ஒருத்தருக்கும் பதில் ஒன்றும் தெரியல. மறுநாளைக்கு அந்த வத்சாங்க ஒரு சயின்டிஸ்ட்னு வார்த்தை இருக்கான ரிஷின்னு இருக்கேன். ரிஷிங்கிறதான சம்ஸ்கிருத சொல்லுக்கு சயின்டிஸ்ட்னு அர்த்தம். சூக்ஷ்மமாக உள்ள வஸ்துக்களை கண்டுபிடிச்சு லாவாக எழுதுறதுக்கு ரிஷின்னு பேர். ரிஷ தரிசனே, பாஸ்ட்டு ஃபியூச்சர் ப்ரெசண்ட்டு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு அதில் வேண்டிய விஷயங்கள் எல்லாம் ஆராய்ஞ்சு பார்த்து யார் ஒரு லாவை சொல்கிறாளோ அவளுக்கு ரிஷின்னு பேர். நம்ம வியாக்கியானப்படி அவருக்கு பபனம் பண்ணிக்க தெரியாது, தாடியை வளர்த்துன்னு உண்மை உட்காந்துருக்கான், அவர் ரிஷிங்கிறான். இவன் ரிஷினாலே தாடின்னு தீர்மானம் பண்ணிட்டான். அப்படியெல்லாம் தீர்மானம் பண்ண சொல்லி வேதத்தில் இல்லவே இல்லை. ரிஷ தரிசனேங்கிறதுனால சயின்டிஸ்ட்னு அர்த்தம். இதுவத் சஸ்ய வேதனா. வேதனான தலைவேதனைன்னு அர்த்தம் இல்லைங்க. வேதனாங்கிறதுக்கு டிஸ்கவரின்னு அர்த்தம், கண்டுபிடிப்புன்னு அர்த்தம். தேர் இஸ் நோ இன்வென்ஷன் அட் ஆல் ஆர் டிஸ்கவரிஸ்னு ஒரு பெரிய தியரி இருக்குது, அது அப்புறம் பார்ப்போம். அதனால இப்போ டிஸ்கவர் பண்ணியிருக்கார். வத்சாங்கிறவர் என்ன சொன்னார், இவ கேட்ட கேள்வி பதில் சொல்லணும். விஷ்ணுனா விதிருத்தே பூமி இது வத்சஸ்ய வேதனா. விஷ்ணுன்னு ஒரு தத்துவம் இருக்குப்பா, அது எங்கும் நிரம்பி இருக்கு. அப்பேற்பட்ட ஒரு தத்துவத்தினால, ஆல்மைட்டினால இது நன்றாக தாங்கப்பட்டிருக்கு எல்லா பிளானட்ஸும்னு கேட்டான். சொன்னார். உடனே இவன் சும்மா இருக்கக்கூடாதா,
ஏன் சார் இதுவே இவ்வளோ வெயிட் இருக்குது, எதுவும் சுத்துறது இவர் பிடிச்சி இழுத்தாருன்னா எப்படி சார் நம்புறது? அவருக்கு என்ன பலம்னு கேட்டான். கிம் தத் விஷ்ணோர் பலமாஹு. கேள்வியே கேட்க தெரியாது பழைய ஆசாமிகளாம் நாம தான் கேள்வி கேட்குறோம்னு நினச்சிட்டு இருக்காங்க இந்த பசங்கள்லாம். அருமையான கேள்வி, அருமையான பதில். இன்னுமே கேள்வி கேட்க முடியாத அளவுக்கு கேட்டு பதில் சொல்கிறோம். கிம் தத் விஷ்ணோர் பலமாஹு. எனக்கு முடியலையே அவருக்கு எப்படி முடிஞ்சுன்னு கேட்கலாம். இதான் நாமும் கேட்டோன்ருக்கோம். முன்ன பிரமாதமாக கிணத்துல ஜலம் இழுத்து அடுப்பு மூட்டி வேட்டி துவச்சு 50 பேருக்கு எங்கள் பாட்டி சமைச்சு போட்டாலே எனக்கு சமைச்சு போட முடியலையானா உனக்கு வில்லு இல்லை, முதல்ல தில்லு இல்லை, வில்லு இல்லை, அப்புறம் ஸ்ட்ரென்த் இல்லை. வேறு விஷயம். எப்படி பண்ணியிருப்பா? 1/2 மணி நேரத்தில் எல்லாத்தையும் அரைச்சி, ஆட்டுக்கல்ல அரைச்சி, இயந்திரத்தில் அரைச்சி, பெட்டு கிரைண்டர் வேறு, ட்ரை கிரைண்டர் வேறு, மின்சாரமே கிடையாது. எங்கள் பாட்டி 50 பேர் வந்து 1/2 மணியில் சமைச்சு போட்டுருவோம், வயசு 70. இப்போ என்னடான்னா எல்லாத்தையும் கொண்டு வச்சா கூட எல்லாம் சரவண பவா சரணம், எல்லாம் முருகன் தான் காப்பாற்றுறான். தான் கலியுகத்தில் சுப்பிரமணியர் தான் தெய்வங்கிறான், அதான் தெய்வங்கிறான், அதான் சரவண பவாங்கிறான். வீணு உபதிரவத்தை விலைக்கு வாங்கிட்டு இருக்கோம். என்னடா பலம்? கிந்தத் விஷ்ணோர் பலமாஹு. சரி, பலம் இருக்குல்ல, அது எப்படி சார் அவர் உபயோகப்படுத்தினார்? காதீப்தி. அவருக்கு என்ன வேத்து வடிகிறதுன்னு கேட்டான். கிம் பராயணம். பராயணம்னா வேத்து வடிகிறதுன்னு அர்த்தம். அவருக்கு என்ன லட்சியம், இதை பண்ணி ஆகணும், அவருக்கு என்ன சமாச்சாரம்னார்? அடே, அவருடைய பெத்தெடுத்த பசங்க 2 கேட்டானா இருந்தாருன்னா போனா போறான்னு மன்னிப்பு கொடுக்கறதுக்காக காப்பாற்றிருக்கார். அதனால கிம் பராயணம்ங்கிறதுக்கு அது முடிச்சு. காதீப்தின்னா அதை செயல்படுத்துறதுக்குள்ள சக்தி இருக்கு. பலம் என்னன்னா, இந்த பலத்தை ஒரு யூனிட்னால கணக்கு பண்ணி இவ்வளோ கிலோ அல்லது இவ்வளோ மீட்டர் இதெல்லாம் சொல்ல முடியாது. சொல்ல முடியாத என்ன பண்ணுற வழக்கம்னா, சார் அவருடைய பணங்காட்சி எவ்வளோ இருக்கும்னா சமுத்திரத்தோட பெருசுன்னு விட்டான். சமுத்திரத்தை முதல்ல அளந்துன்னு வாங்க நீங்கள். இதுபோல் என்ன சொல்லியிருக்கீங்க வேதம்? வாதாத் விஷ்ணோர் பலமாஹு அக்ஷராதி. இவ்வளவும் சூரிய நமஸ்கார பிரச்சனத்தில் இருக்கு. வாதம்னா காற்றழுத்த மண்டலம் லேசாக சமுத்திரத்தின் நடுவிலே மையம் கொண்டிருக்கிறது. பல ஊர் பறக்கிறது. இங்க இன்னும் கிளம்பி அடிக்கவே இல்லை. அது சில பேர் தும்மறதுக்கு இப்படின்னு ஆரம்பிப்போம். எல்லாரும் அண்ணன் நகர்ந்து போடணும். ஒரு தும்பினாருன்னா அது வேற இருக்காங்க. பெரிய கட்டடமே இடிஞ்சு விழுந்துடும். அது இப்போ தான் கிளம்புறது, உள்ளேருந்து இப்படி கிளம்புறது தும்மல். இதுபோல் மையம் கொண்டிருக்குன்னு ஒன்று ஏகப்பட்ட கொடியை ஏற்றுறான், கொடியை இறக்குறான். அவன் ஏதோ சொல்லிட்டே இருக்கான். சார் என்ன பண்ணுறதுன்னு புரியலங்கிறான். ஜலத்துக்கு நம்ம ஊரில் இந்த காற்றழுத்த மண்டலம் குடி கொண்டாத்தான் ஆயிடுது. ஏன்னா யாக யஜ்ஞம் சரியா இல்லை. அதுக்கு அண்ணாபின்னான்னு அடிக்கிறது கொளுத்துறேன். அப்போ அந்த வாத்தம் நிஜமாக அடிக்க ஆரம்பித்து ஃபுல் ஸ்விங்கில் அடிச்சதுன்னா என்ன ஆகும்? ஜஞ்சாவாத்தம்னு பேர். அவரை காட்டிலும் இந்த வாத்தாதங்கிறதுக்கு தேன் தட்டுன்னு அர்த்தம். கம்பேரிசனில் வருது. வாத்தாதபி விஷ்ணோர் பலமாஹு அப்படின்னு வித்யாரண்ய பாஷை இதோடு நின்று போச்சு. அடியனுடைய யோஜனை என்னன்னா, ஏண்டா வாதத்தை விட அதுக்கு பலம் ஜாஸ்தின்னு ஒருத்தன் கேட்டான்னு வச்சுங்க. இதுக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய பதில் நம்ம ப்ராக்டிஸில் தெரிஞ்சிருந்ததுன்னா, வாத்தங்கிற காற்று இருக்கு, இது விஷ்ணுவனுடைய பேரன். ஆத்மன ஆகாஷ சம்பூத ஆகாஷாத் வாயு. இந்த காலத்தில் பாருங்க, பேரனை காட்டிலும் தாத்தாவுக்கு பலம் ஜாஸ்தியா இல்லையா? இந்த பையன் உட்காண்டா எழுந்திருக்கும்ல, தாத்தா நீங்கள் போய் தூத்தம் கொண்டு கொடுங்கிற ஒரு பேரனை கொண்டு வர. நம்ம லைஃப்பில் பாருங்க, நம்ம தாத்தா நம்ம விட மனதினாலையும் புத்தியினாலையும் கேரக்டர்னாலையும் சக்தியினாலையும் இன்டலெக்சுவலி ஸ்பிரிச்சுவலி ஃபிசிக்கலி மென்டலி மாரலி இருக்காருங்க அப்படின்னு நாம் வச்சுட்டா போகணும்னு என்னுடைய சொந்த அபிப்பிராயம். இது அவரை காட்டிலும் அவருக்கு பலம் ஜாஸ்திங்கிறார். அந்த விஷ்ணுவானவர் இவ்வளவும் பரிகாரம் பண்ணுறாரு. ஆனால் அந்த விஷ்ணுவை குறித்து கேசவன் தர்பியாமி நாராயண தர்பியாமி நன்றி கடன் ஏதாவது பண்ண வேண்டாமா? நீங்கள் கார்த்தாலையும் சாயந்தரம் ஏதோ நன்றி கடனா சொல்ல வேண்டாம் சார். இந்த கடவுள் பிரார்த்தனை ரொம்ப தப்புன்னு ஆரம்பிச்சான்னா ரொம்ப ரெண்டுகிட்டானாருக்கு. இவனையும் பழைக்க வச்சுருந்துக்கார் நம்ம கடவுள். ஆகினால கட்டாயமாக பண்ணணும். இதை பண்ணித்தான் பெரியவாள்லாம் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லை, வெறும் ஏட்டச்சுவரைக்காய் கறிக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க. நம்ம மந்திரங்கள் எல்லாம் பண்ணும்போது ஒரு இடத்துல ப்ராக்டிக்கலாக அது என்ன சொல்லியிருக்கோ, அது எவ்வளவு நியமங்களோடு இருக்கோ அவ்வளவும் பண்ணணும். பண்ணினாத்தான் பெருமை அப்படிங்கிறத இந்த பண்ணுறவாளுக்கு ஒரு நியமம் சொல்லியிருக்கு. ஒரு குருகுலத்தில் பல சிஷ்யாலாம் அத்தியனம் பண்ணால், அத்தியனம் பண்ணும்போது இந்த அக்னியை கிளப்பி விடுறதுக்கு சில மந்திரங்கள்லாம் இருக்குது. அந்த மந்திரங்களுக்கெல்லாம் பஞ்சதச சாமிதேனீரன்வாஹா சாமிதேனி மந்திரங்கள்னு பேர்.
சம்யக் இத்யதே அக்னிஹி யாபிஹி ரிக்பிஹி சா சாமிதேனி. அந்த ரிக்குகளுக்கு சாமிதேனின்னு பேர். இந்தனம்னா கிளப்பி விடுறது, சூயல். நன்னா அக்னி எரிஞ்சு அதில் ஆகுதிகள்லாம் போய் இதிலிருந்து ஏற்படக்கூடிய சேஞ்சஸ்னால உலகத்துக்கு மழை வந்து அது மூலமாக நல்லதெல்லாம் வரணும். அக்னௌ பிராஸ்தாஹுதி சம்யக் ஆதித்யம் உபதிஷ்டதே ஆதித்யா ஜாயதே விருஷ்டிஹி விருஷ்டேரன்னம் தத பிரஜாக. ஏன் சார் புகை மண்டலங்கள்லாம் சேர்ந்தது தானே இதே. எங்கள் ஃபேக்ட்ரியில் தான் நிறைய புகை விடுறோமேனுட்டா மேலே. வேதம் பார்த்தது எல்லா புகையிலையும் மேகம் தயாராகாதுப்பா. அப்படி இருந்தா இவர் வாயிலேருந்தே புகை வந்துருக்கு சில பேருக்கு. அதுக்கும் வரலாமே. வேதம் சொல்லி கொடுத்து சௌமியா கலுவா ஆஹுதிர் திவோ விருஷ்டிஞ்சவயதி யத் கரீராணி பவந்தி சௌமியைவாஹுத்யா திவோ விருஷ்டிமவருந்தே. இந்த புகை நமக்கே கெடுதல் இப்பெல்லாம் பேன் பண்ணிட்டு இருக்கான். அவனால் ஒன்றும் பண்ண முடியல. ஆக சௌமியா கலுவா ஆகுதிஹி. வேத மந்திரங்கள்னால நம்ம ஆத்துல என்ன ஹோமம் ஒன்று பண்றோமோ இதுலேருந்து என்ன புகை கிளம்புறதோ இந்த புகை தான் சூரிய ரஷ்மி வழியா மேலே போனால் மழையாக மாறி வர மேகமாக ஆகும். இல்லைன்னா காரணம் பிரயோஜனம் இல்லை. சௌமியா கலுவா ஆகுதிஹி. சோமா முதலிய சோமா ஜூஸ் எல்லாம் ஹோமம் பண்ணி மந்திர புரஸ்தரமாக பண்ற ஆகுதியில தான் அது போய் வருங்கிறார். அப்படி அந்த மழைக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ணி இவர் இங்கே உட்காந்து பண்ணிட்டு இருக்கார். அதே போல் ஆபத்துக்கள் வந்தால் விளக்கிறதுக்கு மந்திரங்கள்லாமும் சொல்லுவோம். இது எல்லாத்தையும் புரிஞ்சுண்டு ராஜாங்கம் நடந்து இன்டர் வேர்ல்டு லிங்க்குன்னு இருந்ததுனால சுபிக்ஷமாக இருந்தது. காளிதாசன் இக்ஷ்வாகு வம்ச ராஜத்தை பரிசா 5-6 ஸ்லோகத்தில் வர்ணிச்சான். எஜுகேஷன் சிஸ்டம்லாம் நல்லா இருந்தது. சின்ன குழந்தையிலே எல்கேஜி பாடம் ஆரம்பிச்சாச்சு. காளிதாசன் சொல்றாங்க, நான் சொல்லலை. சைஷவே அபியஸ்த வித்யானாம் யௌவனே விஷயைஷினாம். யாரோ மாண்டிசோரின்னு ஒரு ஆள் வந்தான். அவன் வந்தப்பறம் தான் சார் இதெல்லாம் ஆரம்பம் கிண்டர்னு ஒருத்தான் தான் காட்டுது. ஏதோ சொல்கிறானே. இவங்களாம் எஜுகேஷன் நாங்கள் தான் இப்போ சீக்கிரம் ஆரம்பித்தோம் போனோம் வந்தோம்னு. இதில் பெரிய பெரிய சர்ச்சை பட்டிமன்றங்கள்லாம் இருக்குது. 5 வயசு வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக விடணும். அதெல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் அப்புறம் பேசுவோம். ஆனால் நீ தான் சீக்கிரம் ஆரம்பிச்சேன்னு சொல்கிறதுக்கு வழியே இல்லை. காளிதாசன் எத்தனை வருஷம் முன்னாடி இருந்திருக்கான்? பிசி. காளிதாசன் ஏடின்னு ஒருத்தரும் சொல்லலை. இப்போ பிசி ஏடி அதெல்லாம் விட்டு சொல்லுங்க. இப்போ காளிதாசன் என்ன சொல்கிறான்? சைஷவே அபியஸ்த வித்யானாம். சிசுன்னாக்க 1 வயசு 1.5 வயசு சின்ன சந்தேகா. அது நடுப்புற கேட்காங்க, குறிச்சு வைங்க, அப்புறம் சொல்றேன். சோமாங்கிறதான ஒரு கொடி. அந்த கொடியில் இருக்கிற இலையெல்லாம் கொண்டு வந்து அதை நாம மந்திரங்களை சொல்லி நசுக்கி எடுக்கக்கூடிய ஜூஸுக்கு சோமான்னு பேர். இப்போ நம்ம சில பாட்டில் ட்ரிங்க்ஸுக்கெல்லாம் கூட சோமான்னு பேர் வச்சானா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அதுக்கு. அதனால ரசனான்னாலே ரொம்ப ரசிக்கக்கூடியது விஷயம். ரசனான்னு பேர் வச்சதெல்லாம் அதுக்காக ரசனையாகுமான்னு. இது மாதிரி சோமா ஜூஸுங்கிறதுக்கு பல விதமான ஏற்பாடுகள்லாம் இருக்குது. அந்த சோமலத்தை தேவலோகத்தில் இருந்து அதை கொண்டு வந்தால் யார் கொண்டா? நம்ம பண்ணுற காயத்ரி மந்திரம் கொண்டு வந்தது. அந்த கதைக்கு அடுத்தாப்புல வரேன்னா. ஆக இப்போ என்ன நடந்தது? அவன் ஆரம்பிக்கிறான், சைஷவேபியஸ்த வித்யானாம். எஜுகேஷன் சிஸ்டம் நல்லா இருந்தது சார்னா. நாம் இனிமேல் தான் ஆரம்பிக்கிறோம். எல்லாருக்கும் எஜுகேஷன் கொடுக்கணுமே. மன கழிச்சு முடிச்சுட்டோம் இவர். சைஷவேபியஸ்த வித்யானாம். அப்புறம் என்னடா ஆச்சான வாலிபம் வந்தோடனே அவன் விஷயங்களை எல்லாம் தேடி பிடிச்சி அளவோடு அனுபவிச்சாங்க. யௌவனே விஷயேஷினா. யௌவனே விஷய பக்ஷினாம்னு அர்த்தம் சொல்லலாங்க. விஷயங்களை இவன் போய் இன்னொருத்தருக்கு இல்லாமல் காலி பண்ணுறது விஷயம் இல்லை. எல்லாருமா ஏஷயத்தின்னா தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சி அளவு எடுத்துக்கிறான். யௌவனே விஷயேஷினாம். அப்புறம் ஒரு லெவல் ஆச்சுன்னா தானாகவே ரிட்டையர்ட் ஆகி பின்னாடி வரவாளுக்கு கொடுக்கணும். எந்த ஒரு பதவியோ எந்த ஒரு படிப்போ நாம் இறங்கி இன்னொருத்தனுக்கு கொடுக்கணும். அப்படிங்கிறதுனால வார்த்தகே முனிவிருத்தினா அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்போது இந்த மாதிரி சிஸ்டங்கள்லாம் நல்லா இருந்து நாடு ரொம்ப சுபிக்ஷமாக இருந்து நிறைய வர்ணிச்சிருக்கான். துர்பிக்ஷமே இல்லைன்னு ஒரு கேள்வி கேட்டார். அதை காளிதாசன் கேட்டார். இந்த நாடு இவ்வளோ சுபிக்ஷமாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா, வைத்தியகால்கிட்ட கேட்டால் நாங்கள் பண்ணுற ஜபம்னு சொல்லிட்டு போடுவான். காளிதாசன் சொல்கிறான், அதெல்லாம் இல்லை, நான் சொல்கிறேன் கொள்ளுங்கோ. துதோஹகாம் சயஜ்ஞாய சம்பத் வினிமயேனோபௌ ததுர்புவனத்வயம். இவர் அவாவா எழுந்திருந்து வேத மந்திரங்களை சொல்கிறதுனால அந்த சவுண்ட் வைப்ரேஷன்னால சூரியன்கிட்ட சில சக்திகள் போகிறது. அவள் ஹோமம் பண்ணுறதுனால அந்த புகை மூலமாக சிலதெல்லாம் அங்கே போய் சேர்றது.
இவா இங்கேருந்து இதை கொடுக்கறதுனால தேவதைகள் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய மந்திரங்கள் மூலமாக வர ஹவிசத்தான் அமிர்தமாக மாற்றி அங்கே சாப்பிட்றா. ஸோ அவளுக்கு இவன் கொடுக்க சம்பத் வினிமயம்னு போட்டிருக்கார். பொருளை பண்டம் மாற்றுதல் மூலமாகத்தான் முன்னெல்லாம் நடந்தது. இப்போ எல்லா பண்டமும் சேர்ந்து இந்த கரன்சியில் போய் ஒழிஞ்சுருக்குது. ஆக அந்த சம்பத் வினிமயம்னா இவர்கிட்ட இருக்கக்கூடியதான தானியங்கள் எல்லாம் ஹோமத்து மூலமாக அங்கே கொடுக்க, அவர் மகவாங்கிற இந்திரன் அந்த ஊரில் மழைக்கின் ததவில இருக்கிறவர், அவர் அங்கேருந்து மழையெல்லாம் கொடுக்க, வானம் பொய்த்தால் என்னங்கிறது திருவள்ளுவரே பெருசாக சொல்லியிருக்காருங்க. ஒன்றுமே பண்ண முடியாது. ஆக சம்பத் வினிமயம், நாம் இங்கேருந்து கொடுக்குற டிரான்சாக்ஷன் அங்கே போக, அங்கேருந்து வருது இங்கே வர, இது டெய்லி ரொட்டீன் சரியாக நடந்துட்டுருக்கு. இது நடக்காட்டா என்ன நடக்கும்னா சரியானபடி வாட்டர் சப்ளை இருக்காது. எல்லா இடத்துக்கும் எல்லாருக்கும் தாகம் தாகம்னு வரும். தண்ணீர்னு கத்த ஆரம்பிப்பான். நான் சொல்லலை, மந்திரங்கள் இவ்வளோ சொல்ல ஆரம்பிப்பான். அதுக்கப்புறம் என்னடானா பசி பசின்னு ஒரு பக்கம் சத்தம் வரும். இந்த நாடு என்னமா சரியாக வருங்கிறார். இதுக்காக உபசத்தோமத்தில் ஒரு மந்திரம், உபசத்தோமம்னு சோமயாகத்தில் ஒரு பெரிய ஹோமம். அங்கே என்ன சொல்லியிருக்கார், உக்ரம் வச்சோ அபாவதீன் துவேஷம் வச்சோ அபாவதீக் ஸ்வாஹேதி அசனயா பிபாசே ஹவா உக்ரம் வச்சஹ ஏனஸ்ச வைரஹத்யஞ்ச துவேஷம் வச்சஹ. தீட்சிதர்லாம் யாகம் பண்ணுறது ஏதோ ரிச்சுவல் பண்ணிட்டு இருக்கார். இவருக்கு ஒன்றும் சம்மந்தமே இல்லை. ஏதோ ரிச்சுவல்ங்கிறது, ஏதோ ரிச்சுவல்னு சொன்னாலே மூஞ்சியெல்லாம் கசந்துக்கிறான் அந்த பசங்க. இந்த கர்மாக்கள்லாம் அப்படி கிடையாது. உக்ரம் வச்சஹா அபாவதி, இந்த மொத்தமான எர்த்திலேருந்து நாட்டிலேருந்து உக்ரமான வார்த்தையை அடித்து விரட்டுவோம். அபாவதின்னு அடித்து விரட்டுறதுன்னு அர்த்தம். க்ளோஸ் பண்ணணும்ல. உக்ரம் வாக்குன்னா என்ன அர்த்தம்? ஒழிக ஒழிகன்னு சொல்றது இல்லை. உக்ரம் வச்சஹா என்னன்னு வேதம் சொல்றது. அசனயா பிபாசே ஹவா உக்ரம் வச்சஹா, எனக்கு பசியா இருக்கே மா பிச்சை போடு அப்படின்னு ஏழை சாப்பாட்டுக்கு இல்லாமல் திண்டாடக்கூடியதான ஒரு வார்த்தை வரதான் நாட்டில். இது இல்லாமல் பண்ணணும். அபாவதீன். அப்புறம் என்ன, பிபாசே, தண்ணியை காணும் சார் அப்படிங்கிறான். என்னன்னா பிபாசானா பாத்து மிச்சா பிபாசா அசித்து மிச்சா அசனாயா. இதனால எந்த ஒரு நாட்டில் எந்த ஒரு கண்ட்ரியில் நடக்கிறதோ இது உக்ரமான வாக்கம். இதை போகணும்னு இவெல்லாம் ஹோமத்தில் பாடுபட்டு இருக்காங்க. இவா பட்டா வரதா இல்லையா அதுக்கப்புறம் வேற விஷயம். அதிர்ஷ்ட விதியாக நம்பி பண்ணுறோம். அதனால் அசனையா பிபாசே ஹவா உக்ரம் வச்சா. துவேஷம் வச்சஹான்னா என்னென்னா ரொம்ப ஹர்ட்டிங். அது என்ன பண்ணுறதுன்னா ஏனஸ்ச வைரஹத்யஞ்சத், பொய் சொல்கிறது, வரன்றது, பொறுத்தியாருக்கெல்லாம் வந்துதான் இதை தான் வாயில் போட்டுக்கிறது, இதெல்லாம் துவேஷம் வச்சா. ஏனஸ்ச வைரஹத்யஞ்ச, வீரஹத்தின்னா இந்த சிசுக்கள்லாம் சம்ஹாரம் பண்ணுறது, கர்ப்பஹரணத்தை வைரஹத்திங்கிறார். வேண்டாத ஆசாமியா உள்ளதான அத்தியனம் பண்ணி செம்மை ஞானத்தோடு இருக்கிறவனுக்கு வீரஹான் பேர், அவள்லாம் க்ளோஸ் பண்ணுறதுன்னு இருக்காருன்னு சொல்லிருக்கார். இந்த மாதிரி துவேஷம் வச்சஹா, இந்த மாதிரி எல்லாம் துவேஷம் வச்சஹா ஏன் வருதுன்னா துவேஷத்தினால வருது. துவேஷம்னா உங்களுக்கு நான் சொன்னப்புறம் வேண்டாம், துவேஷம்னு அழுத்தி சொல்லணும். அது சில பேருக்கு துவேஷம் வருது. அதனால ஏனஸ்ச வைரஹத்திஞ்ச துவேஷம் வச்சஹா, இதை உலகத்தில் இல்லாமல் பண்ணுறேன்னு ஆரம்பித்து சோமயாகத்தில் அவர் ஆரம்பிக்கிறார். இவ்வளவு தெரிஞ்சுட்டதன் திலீபன் நீங்கள் இந்த ரத்தத்தை போட்டு நீங்கள் வந்தால் வசிஷ்டரோட ஆசிரமத்துக்கு வந்து என்ன பார்த்தான்னா ஒரு புகைச்சலாக இருக்கும். மேலே புகைச்சல்னா மனுஷாலில் இல்லை, ஆகாசத்தில் புகை இருக்கு. புகை மண்டலத்தில் ஒரேடியாக இருக்குங்களா, வா வா வாவான்னு கூப்பிடுறதா. அது ஆசிரமத்துக்கு வான்னு கூப்பிடுமா என்னன்னா ஒரு ஃப்ராக்ரன்ஸ், அருமையான ஒரு ஸ்மெல். அவர் சொல்கிறார், அவர் என்ன நடந்துட்டு இருக்கு ஆசிரமத்தில் ஒவ்வொரு வீட்லேங்கிறதுக்கு சொல்கிறார். புனானம் பவனோ தூதைர் ஹூமீரா ஹுதிகந்திபிஹி என்ன அப்படிங்கிறார். பவனோத்தூதைஹி தூமிஹி ஆகுதி கந்திபிஹி. ஒவ்வொராத்திலையும் அக்னயே அக்னிர்ஜோதிர்ஜோதிர் அக்னிஸ்வாஹேதி சாயஞ்சுஹோதி சூர்யோஜோதிர்ஜோதி சூரியஸ்வாஹேதி பிராத்தஹ. ரெண்டு விதமான இது, லைட்டு அண்ட் எனர்ஜி ரெண்டும் வரணும்னா அக்னி சூரியன், இந்த ரெண்டு பேர் தான் அக்னிஹோத்திரத்தில் முக்கியமான தேவதைகள். இதில் இந்த தேவதைகளை தனித்தனியாக ஹோமம் பண்ணுறதுன்னு ஒன்று, ரெண்டு பேரையும் கலந்து ஹோமம் பண்ணுறதுன்னு ஒன்று அது இருக்குது இந்த அக்னிஹோத்திரத்துக்கு. அதுக்கப்புறம் போவோம். ஆகையினால இந்த அக்னிர்ஜோதிர் அக்னிஜாஹா சூரியோ ஜோதிர் ஜோதி ஸ்வாஹான்னு ஹோமங்கள் எல்லாம் பண்ணி இது போல் அதுக்கு பின்னாடி வேண்டிய ஆகுதிகள்லாம் பண்ணியிருக்கார். அதனால் எப்படி இருக்குன்னார், அது மேலே கிளம்பி பவனோத்தூதைஹி தூமைஹி
ஆஹுதி கந்திபிகி எல்லாரையும் பாபான்னு கூப்பிடுறான். புனானும் பவனோத்தூதைஹி தூமை ஆஹுதி கந்திபிகி. அப்பேற்பட்ட வசிஷ்ட ஆசிரமத்துக்கு போய் சேர்ந்தான். அந்த இதெல்லாம் நான் சொல்லி அவர் எழுதினதில்லை. நம்மடவாளே ஒரு புத்தனை புஸ்தகம் எழுத சொல்கிறது. இந்த வைதிகாலை பற்றி பேசிக்கிறது இல்லை. உலகம் பூரா கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடிய பெஸ்ட்டு கவி சொல்கிறார் இவர். இவர் என்ன சொன்னார், அப்பா சௌக்கியமாக இருக்கா, நாடெல்லாம் க்ஷேமமாக இருக்கான்னு கேட்டார். இந்த கேள்வியே தப்புன்னுட்டான். நீங்கள் இங்கே உட்காந்து வேதம் படிச்சுண்டு ஆகுதிகள் எல்லாம் கொடுத்துண்டு இருக்கிறச்சு என் நாடு சௌக்கியமாக இல்லாமல் எப்படி இருக்க முடியுங்கிற. உபபன்னம் அனுசிவம். ராஜ்யம்னா சாதாரண பெருமையான 7 அங்கங்கள் இருக்க, சேனை அது இது போக்குவரத்து எல்லாம். இது அவ்வளோ பெரிய சமாச்சாரம். சப்தஸ்வங்கேஷு எஸ்எமே ஏண்டான்னா ஆபத்து 2 தினசு. தெய்வமாக நம்ம கண்ட்ரோல் இல்லாத ஆபத்து ஒன்றும், அது ரொம்ப 20%. மானுஷி இவங்களாக கலைப்பு விடுறதுக்கு பார்த்து இவன் அவனை சொல்ல அவன் இவனை சொல்ல. அதனால மானுஷீனாஞ்ச ஆபதாம். இது ரெண்டையும் நீங்கள் எப்படி இங்கேருந்து தடுக்கிறேன்னார். இல்லை நீ தானே இப்போ ராஜா தடுக்கிற போல் இருக்கு. இந்த எபிள் ஸ்பிரிட்டெல்லாம் அடக்கிறேன் கொடுக்குறேன், போலீஸ் எல்லாம் போட்டு ஆயுதங்கள்லாம் வச்சுருக்கேன்னார். என்னுடைய ஆயுதங்கள்லாம் ஆள் எதிர்க்க வந்தாலே அடித்தா சில சமயம் லட்சியம் சரியாக போகும், சில சமயம் அடிக்காதே. நீங்கள் சொல்கிற மந்திரம் இருக்கே, ராட்சோக்ன மந்திரம், இது எங்கே இருந்தாலும் குறவலையை பிடிச்சி விடுங்காலும். அவர் சொல்கிறார், நான் சொல்லலை. இவ்வளவும் இந்த ஹோம மந்திரத்தினுடைய பலனை அங்கே ரகுவம்சத்தில் இருக்கு. அவர் என்ன சொன்னார்னா, திருஷ்டலட்ச விதஸ்வராக. நீங்கள் இங்கே யதாவித் அக்னோ ஹூயத்தே, இது என்ன பண்ணுறதுன்னார். அங்கே எங்களை ராட்சசாலோ எவில் ஸ்பிரிட்டோ வேண்டாத தீய சக்திகளோ கிளம்ப விடாமல் மூளையிலே பிரேக் போடுறது. இந்த வண்டிக்கு பிரேக்கை பவர் பிரேக்குங்கிறான், ஏர் பிரேக்குங்கிறான், அப்புறம் ஹார்ட் பிரேக்குன்னா வேற இல்லை, நான் தமாஷா சொன்னேன். அது அங்கேயே குறவலையை பிடிக்கணும். எப்படி பிடிக்கிறதுன்னார், நீங்கள் இங்கே பண்ணுறளோ இல்லையோ மந்திரங்கள்லாம் சொல்லி எல்லா ஹோமமும் பண்ணுறளோ இல்லையோ, என்னுடைய லட்சியமான நான் சண்டை போட்டு போலீஸ் எல்லாம் வச்சு அதெல்லாம் அடக்கினேன்னா மானுஷ ஆபத்தை, இது வேறு தினசம் ஆபத்தாயிடும். ஒருத்தவங்க அடக்கலாமோ ஒருத்தன் அடக்கப்படாதுமா. இவன் நேர போகிறதுனால வம்பு வரும். திருஷ்டலட்சபிதஸ்வராக பிரத்யாதிஷ்யன் தெய்வமே திருஷ்டலட்சபிதஸ்வராக. ஒவ்வொரு யாகங்கள்லையும் இந்த ராட்சோக்ன மந்திரங்களை சொல்லி அவன் என்ன பண்ணுறான்னார், ஸ்தேகாந்தகிஷ்டாபியாம் மண்டூகாஞ்சம்பே வெலிதி. இந்த ஆட்கள்லாம் இங்கே ரொம்ப இருக்கா, அவனால என்னால் ஒன்றும் பண்ண முடியல, நீயே பார்த்துக்கோன்னு சொல்லிருக்காங்க. அதனால இன்னென்ன மந்திரங்கள்னால ராட்சோக்ன ஜபங்கள்லாம் பண்ணி அந்தந்த சமயத்தில் நீங்கள் ப்ரொடக்ஷன் எங்கேருந்து கொடுத்துட்டுருக்கீள். அது தேவலோகத்திலேருந்து வர ஆபத்துகள்லேருந்து காப்பாற்றுறது, மனுஷலோகத்திலேருந்து வர ஆபத்துகள்லேருந்து காப்பாற்றுறது. அதனால ஒரு குறவும் இல்லை எனக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா நீங்கள் எங்களுக்கு மழையெல்லாம் சரியாக வரதான்னா, நீங்கள் காலாகாலத்தில் சோமயாகம் பண்ணும் பொழுது அவக்கிரக விசோஷினாம் விஷ்டிர்பவதி சஸ்யானாம் அவக்கிரக விசோஷினாம். நீங்கள் கரெக்டாக, ஏன்னா அந்த சோமயாகத்தை பற்றி பேசுகிற இடத்துல 5 முக்கியமான யாகத்தை பற்றி கேட்டார் ஒருத்தர். அது மாதிரி இந்த சோமயாகத்தை பற்றி பேசும்பொழுது இது சரியாக நடக்கலைன்னா என்ன ஆபத்து வரும்னார். ஒரே ஒரு தினசு தான். அது வைஸ்வகர்மண ஹோமத்தில் 3வது காண்டம் 2வது பிரஷ்னத்தில் சொல்லியிருக்கார். இதை பற்றி 3வது காண்டம் 2ஆம் பிரஷ்னங்கிறது இருக்கு. அது ஸ்பேர் பார்ட்ஸ் வியாபாரம் ஹோமம். இது என்னுடைய கல்பனை. ஒவ்வொரு இடங்களில் அந்த வண்டியெல்லாம் விற்கிறான் போகிறான் வரான். இதில் ஏதாவது தேவையாக உள்ள ஒரு போர்ஷன் மட்டும் சரியாக போச்சுன்னா அது உபானு வாக்கிய காண்டம்னு பேர். அதை மட்டும் இங்கே சொல்லியிருக்கோம். சோமயாகம் எல்லாம் அங்கங்கே சொல்லியிருக்கேன். 3ஆம் காண்டத்துக்கும் அச்சித்திர பிரஷ்னத்துக்கும் என்ன பேருன்னா ஸ்பேர் பார்ட் ஷாப்புன்னு பேர். அங்கங்கே என்னென்ன தேவையாக இருக்கோ, என்னென்ன விட்டு போச்சோ அதெல்லாம் சேர்த்து பிடிச்சி இங்கே சொல்கிறதுக்கு இது இந்த காண்டத்தை சொல்லியிருக்கார். யாரா பொறுப்புன்னு கேட்டான். இந்த நாட்டில் சுபிட்சம் இல்லைன்னா யார் பொறுப்பு? முதல்ல அந்தணர்கள் பொறுப்புன்னுட்டான். வேதம் சொல்லிருக்கிறது நான் சொல்கிறேன். யஜ்ஞபதி மிருஷயேன சாஹு பிரஜா நிர்பக்தா அனுதப் மதவ்யோஸ்தோகாவபதௌரராதா சன்னஸ்தாபியாகும் ஸ்ரஜது விஸ்வகர்மா. இவரோட 2 பேர் சேர்ந்துப்பான். திரைவர்ணிகான்னு பேர். பிராமண க்ஷத்ரிய, அதாவது என்ன அர்த்தம், நாடு ஆளக்கூடியதான ஒரு வர்க்கமும் அதுக்கு பணம் சப்ளை பண்ணக்கூடியதான இன்னொரு வர்க்கமும், இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுன்னு மந்திரங்கள் எல்லாம் சொல்லி சரியாக நடத்தக்கூடிய ஒரு வர்க்கமும். இந்த 3க்கும் திரைவர்ணிகால்னு பேர். இந்த திரைவர்ணிகால் எல்லாருமே வசந்தே வசந்தே ஜோதிஷா எஜேத. ஒவ்வொரு சித்திர மாதமும் புது வருஷம் பிறந்த உடனே, நமக்கெல்லாம் சித்திர மாதம்தான் புது வருஷம் பிறக்கும். ஒவ்வொரு
ஒவ்வொரு சித்திர மாதம் வசந்த காலம்னு பேர். வசந்தே வசந்தே ஜோதிஷாய ஜெயதான்னு வாக்கியம் இருக்கு. ஒவ்வொரு வசந்த காலத்திலையும் ஜோதிஷ்டமம் பண்ணியாடும். பண்ணாமல் இருக்கிறச்சு இந்த வேதம் சொல்றது யஜ்ஞபதி ரிஷயேன சுவாஹு. பல ரிஷிகள்லாம் அங்கே வந்த ரிஷிகள்லாம் என்னென்ன இந்த மாதிரி உலகத்தில் சரியாக நடக்கணுமேன்னு கவலைப்படுறவாள்லாம் ரிஷிகள். அவளுக்கு பிரம்மவாதிகள்னு வேற பேர். பிரம்மவாதினோ வதந்தி. பொழுது போகாமல் ஏதோ பேசின்னு இருக்காங்க கூடாது. நம்ம பொழுது சரியா போகணுமேங்கிறதுக்கு அவள் பேசின்னு இருக்காங்க. அப்போ யஜ்ஞத்தை பண்ண வேண்டிய ஆட்கள்லாம் அந்த காலத்தில் பேசாமல் இருந்துருக்கான். ஆகினால ஏன சா சயுக்தம். அவன் பண்ணாத தப்பு அவனுக்கு மட்டும் இல்லை. ஓ, நீங்கள் ஒரு குடும்பத்துக்கு தலைவராக இருந்து ஒரு தப்பு பண்ணாலும் குடும்பத்தோடு போகும். நாட்டுக்கு போகிற பொறுப்பாக இருக்கணும். ஒரு தப்பு பண்ணாலும் நாட்டுக்கு போகிற போய்ச்சிடும். அவளுடைய தப்பு எவ்வளோ பெருசுங்கிறது ஆளுடைய பொருத்தப்படுத்திருக்கு. அதனால் இவள் உலகத்துக்கெல்லாம் நல்லது பண்ணுறதுக்கு வேள்விகள் மூலமாக வந்திருக்கிற ஆசாமிகள் பண்ணாமல் இருந்தாள்னா ஏனசா சயுக்தமாக போகும். ஆமாம், இது எப்படி கண்டுபிடிச்சேன் நீங்கள்? இவெல்லாம் சரியாக பண்ணலன்னு எப்படி ரிசல்ட்டு பார்த்தா தெரியாதுன்னு. இந்த பையனுக்கு ரிசல்ட் வந்தது எல்லாம் சிங்கிள் டிஜிட் மார்க். 50 மார்க் வாங்கியிருக்கேன்னா 15 பேப்பரை கூட்டினா 50 மார்க்கான் டோட்டலுங்க. அப்படின்னு கேட்டேன். எல்லாரும் சேர்த்து சமூகம் அப்படி கிடையாது. ஒவ்வொரு பேப்பர்லையும் தனித்தனியாக இருக்கணும். பிரஜா நிர்பக்தா அனுதப்பியமானாக. இந்த இடத்துல வியாக்கியானத்துக்கு வேணும். பிரஜாஹா அந்த ஊரில் உள்ள மக்கள் எல்லோரும். இன்னும் சொல்ல போனால் கேட்டிலையும் சேர்த்துங்க. ஏன்னா திபாத் பசவா சதுஷ்பாத் பசவா நிர்பக்தாக. பக்தம்னா அன்னம்னு அர்த்தம் எல்லாருக்கும் தெரியும். பக்தம் ஏன்னா பக்தம்னு ஏன் பேர் அன்னத்துக்குன்னா அது பங்கு போட்டு எல்லாரும் சாப்பிட வேண்டியது. உணவு என்பது எல்லாருக்கும் பொது சொத்துங்கிறத பிருகதாரண்யக உபனிஷத்து போய் சொல்லியிருக்கு. இந்த கருத்தெல்லாம் வேதம் உபனிஷத்துல போய் சொல்லணும். சப்தான்ன பிராமணம்னு ஒண்ணு. சப்தான்னானி மேதையா தபசா ஜனயத் பிதா. எத் சப்தான்னானி மேதையா தபசா ஜனயத் பிதா. எங்க பேசுறது இது? பிருகதாரண்யகோபனிஷத்துல ஆத்ம தத்துவத்தை பேசி நேத்தின்னு சொல்ல வேண்டிய இடத்துல அடிப்படையை பற்றி சொல்லும்பொழுது அவித்யா சூத்திர வியாக்கியானத்தில் எத் சப்தான்னானி மேதையா தபசா ஜனயத் பிதா ஏகமஸ்ய சாதாரணம் துவே தேவானுபாஜயத்துன்னு ஆரம்பிச்சது உபனிஷத். சுக்லயஜுர்வேதத்தினால முன்னால் வரலேன்னு நினைச்சேன். 7 விதமான அன்னங்களை சிருஷ்டி பண்ணார். என்னடா ஏகமஸ்ய சாதாரணம் ஒன்றும் எல்லாருக்கும் பொதுன்னார். எறும்புலேருந்து ஆரம்பிச்சு இந்த பூமியில விளையக்கூடிய தானியம் தின்னக்கூடிய உணவு இருக்கே, உணவுங்கிறதே வெஜிடேரியன் தான். ஓஷதீப்யோன்னம் அஜேபியா அன்னம் என்றோ குக்குடேபியா அன்னம் என்றோ கிடையவே கிடையாது. மத்ஸ்யேபியா அன்னம்னோ சொல்லல. உபனிஷத்தை தெரிஞ்சு கொடுத்து ஃபுட் இஸ் கமிங் ஃப்ரம் ஒன்லி கிரைன்ஸ். ஓஷதீப்யோன்னம். அந்த ஓஷதிகள்லாம் நன்னா வளர்ந்து வரத்துக்கு வேண்டிய ஏற்பாடு இவர் யாகங்கள் மூலமாக பண்ணணும். ஏன்னா பகவான் சொல்லியிருக்கார் எல்லாம் மழை பெய்யுறது, அது நல்லபடியாக நிலத்தில் போய் சேர்றது. நிலத்தில் போய் சேர்ந்தவரை நீங்கள் போட்ட விதையெல்லாம் சரியாக முளைக்கிறது. இதெல்லாம் யார் கையில் இருக்குன்னார். விளைஞ்சா என் கையில், விளையலாம் பகவான் கையில். அப்படி கிடையாது. அவர் சொல்கிறார் புஷ்ணாமி சௌஷதி சர்வாக சோமோ பூத்வா ரசாத்மகா. இது அவர் சொல்கிறார். நான் விஷ்ணுஸ்வரூபம் யஜ்ஞமாக இருந்துண்டு அவாபா பண்ணுறதான காரியங்களுக்கு தகுந்த மாதிரி நானே தான் சந்திர வடிவத்தை இருந்து சந்திர கிரணங்கள் மூலமாக வளர்றதுன்னு சொல்லலாம். செடியெல்லாம் ஏசி ரூமில் போட்டு வைங்க, எப்படி வரும்னு சொல்லுங்க. மனுஷாலே தோண்டு போடுறாங்க. சார் நாங்கள் ரொம்ப துளசிக்கு ரொம்ப பக்தியாக, அதனால எங்காவது ஏசி ரூம்லேயே துளசியை வளர்க்குறேன்னா வளர்க்கவே வளர தீர்ந்து பிடிச்சி சொல்லலாம். ஓம் தத்சத். நேரடியான சூரிய வெளிச்சம் நேரடியான சந்திர வெளிச்சம் இல்லைன்னா செடி கொடி வளரவே வளராது. மனுஷனுக்கே வளர்ச்சி சரியா இருக்காது வளர்ந்தாலுமே. அதனால நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு பிரகிருதியிலேருந்து ரொம்ப தள்ளி போகிறோமோ இதெல்லாமும் பெரிய ஆபத்து இருக்குன்னு வச்சுங்களேன். அப்போ ஏகமஸ்ய சாதாரணத்துக்கு வியாக்கியானம் பண்ணுறார். நம்ம ஃபுட்டுன்னு எதாவது தயாராகிறதோ இது உனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் பொது அப்படின்னு சொல்கிறார். காந்தி சொன்னாராம், சபர்மதி ஆசிரமத்தில் நான் ஒரு ஸ்டோரியில் படிச்சிருக்கேன். யாரோ ஒருத்தன் திருடாங்க போனான். அவன் எந்த கண்டா அந்த ஆசிரமத்தில் ஒன்றும் இருக்காது அப்படின்னு அவனுக்கு ஒன்றும் தெரியாது. வேலைக்கு கஞ்சி ஏதோ ரொட்டி தான் கிடைக்கும், ஏதோ சில்லறை வரும்னு நினச்சி நாங்கள் போயிருக்கான். போனோடனே ராத்திரி யாரோ வெளியில் எழுந்தவன் அவனை பிடிச்சி விட்டான். அவன் ஏதோ பொட்டியே திறந்துருக்கான். அங்கே ஒரு அங்கவஸ்திரம், கதர் அங்கவஸ்திரம் இருந்திருக்கு. அதுவும் மில் அங்கவஸ்திரம் இல்லை. அவன் ஏதோ அது ஏதோ இருக்காக்குன்னு நினச்சின்னு பிடிச்சின்னு போனான். இவன் இந்த 4 பேர் சேர்ந்து பிடிச்சி கட்டிவிட்டான்.
காந்தி செத்த ரெஸ்ட் எடுத்துருக்காருன்னு தாத்தாட்ட சொல்லாமல் இவனை உதைக்கப்படாதுங்கிறதுக்காக அஹிம்சையை கடைப்பிடிக்கிறவா சந்நிதியிலேயே ஒருத்தனை அடிக்க மாட்டான். பேசாமல் கட்டி போட்டான், கதவை போட்டு எல்லாருமா பார்த்துட்டு இருந்தான். காந்தி எழுந்து காத்தால டீ சாப்பிட்டு உட்காந்தார். காந்தி தாத்தாட்ட வந்தான், கரன்னு இழுத்துன்னு வந்தான். இவனை இந்த மாதிரி ராத்திரி போட்டு திறந்து எடுக்க ஆரம்பிச்சிருக்கான்டா. ஐயோ பாவம், சரி அது போட்டோம், நமக்கெல்லாம் 7:30 மணிக்கு டிஃபன் ஆகிடுத்து, அவனுக்கு டிஃபன் கொடுத்தலான்னார். திருடனுக்கு எதுக்கு டிஃபன் இவன் கேட்டான். ஏண்டா திருடனுக்கு வயிறு இல்லையான்னார் இவன். அதுக்காக திருடனுக்கெல்லாம் வளர்க்கணும்னு நான் சொல்லவில்லை. இப்போ அன்னம்ங்கிறது அவனுக்கு முதல்ல காஃபியும் ரொட்டியும் கொடுக்கும். அதான் சார் தானே இந்த மாதிரி சொன்னோன்னே அவனுக்கு எல்லாம் வளர்த்து போச்சு. அப்புறம் அங்கேருந்து வந்தான். ஏம்பா நீ எங்கள் ஆசிரமத்தை போய் திருடணும்னு வந்ததுனாலேயே உனக்கு திருட்டுத்தனத்தினுடைய யோக்கியதையே இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சுன்றார் அவர். புரியுது? எங்கள் ஆசிரமத்தில் போய் திருடணும்னு நீ வந்திருக்கே, பாவம் ரொம்ப அசட்டு பிள்ளைன்னு எனக்கு தோன்றது. அதனால் பேசாமல் நீ இங்கே இரு, அந்த ரூம் எல்லாம் பெருக்கணும், செத்த பெருக்குன்னு விட்டார். அவ்வளோதான், அவன் அங்கே சேர்ந்து விட்டான் சர்வீஸ். இந்த மாதிரி அஹிம்சையை கைப்பிடிச்சவாளுக்கு அவெல்லாம் திரும்பிடுவான். மகாத்மா புத்தர் வந்தார், ஒரு கொள்ளைக்காரன் வந்தான், கண்ணாப்பினான்னு திட்டினான். அவனுக்கு அங்குலிமான்னு வேறு பேர். இவர் பேசாமல் நின்றே இருந்தார். கத்தி எடுத்து வந்தான். அவனும் ஒன்றுமே பண்ண முடியல. அவர் நின்றுட்டே இருந்தார். என்னப்பா என்னார்? என்ன நான் இவ்வளோ நேரம் திட்டுறேன்னா உங்களுக்கு என்ன ஷெவ்டான்னா, तुम तो गालियाँ देते रहते हो, मैं तो उसको इनकार कर रहा हूँ, स्वीकार नहीं करता. इस पर किसका अधिकार ही सोच लो. அப்போ தான் பேசினார் இவ்வளோ வாக்கியம். என்ன சொன்னார்? இங்கிலீஷ் ஹிந்தியில் ஒருத்தனை கண்ணா பின்னான்னு திட்டுறதுக்கு காலியான் தேனான்னு ஒரு ஃப்ரேஸ், இடியமேட்டிக் யூசேஜ். காலியான் தேனான்னா, காலின்னா திட்ட வார்த்தை, தேனான்னா கொடுக்கறது. இப்போ நீ என்கிட்ட ஒரு பேனா கொடுக்க வரைச்சா நான் வேண்டாலும் வாங்கிக்கலன்னா யாருக்கு சொந்தம்? அது உனக்கு தான் சொந்தம். நீ காலியான் தேத்தே ஹோ, மை நஹி லேத்தா ஹூ, கிஸ்கா அதிகார் ஹைனா. அடாடாடான்னா காலில் விழுந்தா நமஸ்காரம் பண்ணா, பேன்னார், ஒரு தீர்த்த பாத்திரத்தை கையில் விட்டார், என்னோட வாங்கிட்டார். அவன் புத்தர் சிஷ்யன் ஆயிட்டான். நல்ல வாழ்கிட்ட போனால் இவனும் திருடனும் நல்லவன். அவன் திருடன்கிட்ட போய் சேர்ந்தா இவன் எப்படி ஆவாங்கிறத நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இந்த குரூப்புக்கு தகுந்த மாதிரி ஒன்று இருக்கும், கேங்குன்னா ஒன்று இருக்கும். இது வேறு விஷயங்கள், நேற்றுக்கே பேசியாச்சு. ஆக ஏகமஸ்ய சாதாரணம் துவே தேவான் அபாஜயத். எல்லாம் அன்னம் எதித மத்தியத்தே. ஒவ்வொரு பிராணியினால் எது சாப்பிடப்படுறதோ அது அன்னம். அது எல்லாருக்கும் பொதுவான சொத்து. இதை காக்க ஒன்று தான் தெரிஞ்சுட்டு இருக்கு. நம்ம போட்டோம்னா எல்லாமே சேர்த்து நன்னா எல்லாத்தையும் கூட்டின்னு அதனால் காக்கத்துலேருந்து கற்றுக்க வேண்டிய விஷயம். எல்லாம் தானாக சாப்பிடாது. இவன் போட்டால் 5-6 வடையை சாப்பிட்டு கையில் போட்டெலாம் கட்டின்னு இப்படி வேட்டியில் மடித்து எடுத்துன்னு போடுறாங்க அந்த பக்கமாக. என்ன காக்கையை விட மோசமாக இருக்காது. காக்கை பறக்கிறத விட பேசாமல் பறந்துட்டு இருக்கானே. அதனால சாதாரணங்கிறத காக்கையிலேருந்து கற்றுக்கணும். அன்னம், இந்த அன்னத்தை தயார் பண்ணுற பொறுப்புல இருக்கிறதான இந்த 3 வர்ணத்தார்கள் என்ன பண்ணுறான்னு கேட்டார். சித்திரை மாதம் என்ன சார் பண்ணுறான்? எல்லா இடத்துலையும் மேரேஜ் எல்லாம் நடக்கிறது. அதுக்கு சாயந்தரம் வெளில ரிசப்ஷனுக்கு போகிறான். ரிசப்ஷனுங்கிறது ஒரு வேடிக்கையான சமாச்சாரம். லேவாதேவி அவன் என்ன பண்ணுறான்? இவன் ரிசப்ஷனுக்கார ஏதோ வருங்கிறது ஓதி விடுவான்னு நினச்சின்னு அவன் பெருசாக ஏதோ டிஃபனுக்கு காக்கையெல்லாம் ஏற்பாடு பண்ணுறான். இவன் என்ன பண்ணுறான்? 10 ரூபா நோட்டை கவரில் போட்டு 5 போட்டால் மூடி 10 டிக்கெட்டு போய் சாப்பிட்டு வந்துடுறான். இப்படி 2 பேருமா ஏமாத்தின்னு இருக்காங்க. அவன் என்ன பண்ணான்? பேசாமல் ரஸ்னாவையும் ஒரு போட்டிலையும் கொடுத்து அவன் ஒரு வழி வந்துட்டான். அதனால் யாரை ஏமாத்துறான்னு புரியாமல் இப்படி ஒரு விவகாரம் ரிசப்ஷன் நடக்கிறது. அந்த ரிசப்ஷனில் இன்னொரு வேடிக்கை சொல்கிறேன். வேத மந்திரங்களுடைய பெருமையை சொல்கிறதுக்காக ஒன்றா ஞாபகம் வந்தது. சாதாரண கல்யாணத்தில் ரிசப்ஷன்னாக்க யார் வேணால் போகலாம், என்ன வேணால் சாப்பிடலாம். ரொம்ப பெரிய மனுஷா, தோரணை, பணக்காரன், இல்லை பதவியில் இருக்கலாம்னு வச்சுக்கோங்க. அதுக்கு ஒரு டிக்கெட் கொடுப்பான். இதை நீங்கள் இங்கே எடுத்துன்னு போனால் தான் உள்ளே விடுவான். சர்தான் இவர் போனார். அங்கே என்னன்னா வாசலில் 2 ஒரு சந்தனம், கல்கண்டு இதெல்லாம் வச்சுட்டு பூ வச்சு 2 பேர் உட்காந்துப்பான். மனுஷா உட்காரணும். என்னென்ன கவனிக்கணும் நீங்கள்? மனுஷா உட்காந்து மேன் பவரில் ஒருத்தர் வாங்குவோன்னு கூப்பிட்றதுக்கு இருக்கணுமோ வேண்டாமோ? ஒரு பெரிய மனுஷன் என்ன பண்ணா, வாரத்தில் பசங்கள்லாம் சொன்னதை கேட்க மாட்டான். இதுதான் பெரிய மனுஷாலத்து பசங்கன்னு அர்த்தம். சொன்னதை கேட்கலையான்னு ஒன்று இவன் என்ன பண்ணிட்டான் தெரியுமா இல்லையா? இப்போல்லாம் அந்த சிப்ஸில் ஏதோ ஃபோட்டோ பேரை எடுத்து அதுங்க வச்சுட்டா பாடும். அது ஆயே 2 ஸ்வாகதம் ஸ்வாகதம், வருக வருக, நல்வரவு நல்வரவு, ஏமண்டி 14 லாங்குவேஜ்லையும் எழுது, உருதுலையும் எழுதி. நான் எல்லாரும் வருவாளை பார்த்து கல்யாணத்துக்கு
வச்சுட்டான். இந்த எல்லாம் அங்கே போகிறான். வாருங்கள் வாருங்கள்ங்கிறது அவன் ஹிந்திக்காரன், அவனுக்கு ஒன்றுமே புரியல. அப்புறம் தமிழ்காரன் போகிறான், ஐயங்கிறது அவன் என்ன சொல்கிறான்னே புரியல அவனுக்கு. இது வேறு ஸ்வாகத்தம் ஸ்வாகத்தம்னா ஒத்துமே புரியல. இந்த மாதிரி இருந்த உடனே இவன் என்னடா அதுன்னு ஒன்றும் புரியவே இல்லை, உங்களை தான் வரவேற்கிறதுன்னு விட்டான். என்ன திமிர் இருக்கணும் அவனுக்கு. ஒரு மனுஷாக இருந்து கூப்பிட்டாக்கா நாம் உள்ளே போகிறது மரியாதையா, இந்த டேப் ரெக்கார்டு கூப்பிட்டு போகிறது மரியாதையான்னு யோசிக்கிறோம் இல்லையா? இதே மாதிரி தான் ஒரு மனுஷால வச்சு ஜபம் பண்ண வைக்கணும். டேப் ரெக்கார்டில் வச்சு பண்ணினா அங்கே இருக்கிற சுவாமி வரவே மாட்டார். நான் இந்த விஷயத்தை பெரிய பெரியவாழ்த்தையே இந்த மாதிரி யோஜனை பண்ணிருக்கேன்னு சொன்னேன், நல்லா இருக்குன்னு பெரியவா சொன்னதுனால நான் இன்னைக்கு சொல்கிறேன். ரொம்ப பேர் கேட்குறா, வைத்தியெல்லாம் ரொம்ப நிறைய கேட்குறா. சார் சீட்டை நான் என்ன பண்ணுவேன், அதுக்காக என்ன பண்ணுறதுன்னா 15 டேப் போடுங்களா, 12 பேர் ருத்ரகாசி பேரில் 15 இந்த காத்தாலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஓடின்னு இருக்கட்டும், இப்போ வாயில் மண்ணை போட்டுருவோம், நமக்கு அந்த பலன் வருமானா? அந்த பலன் வரவே வராது. இந்த கல்யாணத்தில் இந்த டேப் ரெக்கார்ட் போட்டு வாங்குவோன்னா நீங்கள் மனுஷா கௌரவப்பட்டு இருக்கிறவாளாக இருந்தாலோ உப்பு போட்டுன்னு சாப்பிட்றவாளாக இருந்தாலோ இங்கே போக மாட்டான். இவன் ஒருவேளை பிளட் ப்ரெஷருக்காரும் உப்பு இல்லாமல் சாப்பிட்றவனா இருந்தான்னா அங்கே போய் சுற்றி அடித்து விழுவனே ஒழிய நடக்கவே நடக்காது. இதனால தான் நம்ம பெரியவா மன்னாடி இந்த சில சவுண்டெல்லாம் நீங்கள் மிஷினில் எடுக்கவே எடுக்காங்கோ. இந்த பசங்க சொன்னதான் கேட்க மாட்டேன், பார்பர் ஷாப்பில் போட்டு விட்ருவோம். அனோரணி ஆன் மகதோமி ஆனா சர்தான் சார் வேத ஒலி எல்லாரும் கேட்க வேண்டியதானேங்கிறான். அது வேற விஷயம்னா யார் என்னத்தை கேட்கணும்னு ஒரு யோஜனை இல்லையோ. அவர் அப்படி சொல்லியிருந்தார். நான் என்ன சொல்கிறேன், வேத ஒலி போட்டு கேளுங்கோ. ஆற்றுல உட்காந்து வாத்தியார் வரலேங்கிறதுக்காக சந்தியாவந்தனம் பண்ணச்சு அதை வச்சு நொற்று பண்ணுங்கோ. இந்த கண்ட்ரோலில் இருங்கோ. நீங்கள் இதை போய் இதுக்கு பதிலாக நான் இதுக்கு பதிலாக அவளுக்கு பதிலாக இந்த டேப்பையே போட்டு பண்ணுறேன்னு ஆரம்பிச்சேன்னா பலன் கிடைக்காது. கிடைக்குமா கிடைக்காதாங்கிறதுக்கு நான் கண்டுபிடிச்ச உதாரணம் கிருஷ்ணமு சாஸ்திரம் மட்டுமே தயார் பண்ணது ட்ரேட் மார்க். அதுக்காக சொல்லி வைக்கிறேன். இனிமேல் யாராவது சொன்னால் நான் சொன்னதாக தான் இருக்கணும். அதுபோல் இந்த மந்திரங்கள்னால கூப்பிட்டு எல்லாம் வழி பண்ணணும். இது பண்ணும் பொழுது இவர் என்ன சொல்கிறாருங்க, என்ன சொல்ல ஆரம்பித்தேன், நிறைய நாள் போயிடுச்சு. சாப்பாடு எல்லாருக்கும் பொதுவாக உள்ளது, அதுக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ண வேண்டியவா சில பேர். எல்லாருமே சமைக்கணும்னா சரியாக வராது. சில பேர் சமைக்கணும், சில பேர் சாப்பிடணும் இல்லையா? சம உரிமைங்கிறது சிலதெல்லாம் சரியாக வருது, சிலது சரியாக வராது. சார் ஒரு தோசை பண்ணியிருக்கார், மாமிக்கும் மாமாவுக்கும் பொதுவுன்னா இவ ஒரு கடி கடிச்சா அவன் ஒரு கடி கடிச்சான். அடே இவ ஒரு தோசையாக போட்டுக்கூடாது. சம உரிமை வேறுதுன்னு சார், அதை பற்றி அப்புறம் பேசுவோம். அப்போது யஜ்ஞபதி என்னமா கண்டுபிடிச்சேன், நிர்பக்தா அனுதப்யமானா. சோத்துக்கும் தண்ணிக்கும் லாட்ரின்னா புரியுறது இல்லை, டிக்கெட் இல்லை. லாட்ரின்னா ஹயவரட்டுன்னு அர்த்தம். தண்ணீர்னு கத்துறானுங்க. யாரா காரணம்னா எல்லாம் நீங்கள் தான் பண்ண வேண்டியதான டிரான்சாக்ஷன் சரியா போல. வாங்கின கடனுக்கு வட்டி கூட கொடுக்கலன்னா அந்த நாடு என்ன பண்ணும், கொஞ்ச நாள் கழிச்சு ஓம் எல்லாம் இங்கே வந்து ஆக்குவை பண்ணிவிடுவோம்ல. அதுபோல் தேவதைகள்லாம் பார்த்தா ரொம்ப நாளாக ஒன்றும் நடக்கல. பிரஜா நிர்பக்தானுதப்யமானாஹ மதவ்யௌ ஸ்தோகௌ அபதௌரராத மதுஷ்ச மாதவஸ்ச வாசந்திகா மிருது. வருஷ ஆரம்பத்தில் மரியாதையாக அவளுக்கு செய்ய வேண்டிய பூஜையை பண்ணாத ஆட்கள் இந்த 3 பேர் ஆசாமிகள், 3 வர்ணத்தார்கள். இவாளுடைய தப்பு இருக்கு. இப்போ என்ன பண்ணுறதுன்னா ஏதோ தெரியாதனமாக போயிடுது. சன்னஸ்தாபியாகும் சிருஜது விஸ்வகர்மான்னு சொன்னால் எல்லோருடைய செயல்களையும் செய்யும்படி தூண்டு வைக்கக்கூடிய எனர்ஜின்னு அர்த்தம். விஸ்வகர்மா திசாம்பதி சன பசூன் பாதுசோஸ்மா. எல்லா வேலையும் அவற்றை பொறுப்பு இருக்கு. இந்த விஸ்வகர்மாவானவர் இனிமே நமக்கு பண்ணும்படியாக எண்ணத்தை கொடுத்து பண்ண வச்சு நன்னா பண்ணட்டுங்கிறதாக சோமயாக பலன் அங்கே பேசியிருக்கேன். அதனால தான் சத்யாய மகவாதியும் இதனால் நடக்கிறதுன்னு சொன்னாங்க. சொல்லிவிட்டு என்ன பண்ணால், நீங்கள் வந்து எனக்கு குழந்தை இல்லாமல் இருக்குது, இவ்வளவு இருந்தும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, நல்ல பிராஜினி வந்து நாடு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ஒரு ராஜா வரணுங்கிறதா நான் நினைக்கிறேன், இதுக்காக வழி சொல்லுங்கன்னா. அப்போது ஒரு தர்மம் சொன்னார். அவர் செத்த கண்ணை மூடி திறந்தான்னு சொல்லிருக்கான். எப்படி கண்ணை மூடி திறந்தான்னா, தியான ஸ்திமித லோச்சனா க்ஷணமாத்திரம் ரிஷிஸ்தத்ரு சுப்தமீன இவஹ்ரதா. வேதத்துக்கும் ரகுவம்சத்துக்கும் ஒன்று பண்ணி சொல்கிறேன். சுப்தமீன இவஹ்ரதான்னு ஒரு சிமிலி. ராத்திரி வேளையில் மீனெல்லாம் அப்படி கண்ணை மூடி செத்துனேன்னு தூங்குமா. ஏன் சார் மீன் தூங்குமான்னு? நீ தான் தூங்கணுமா என்ன?
ரொம்ப அழகாக இருக்குது. தூங்குறதுங்கிறது இந்த வேலை பார்க்கறவங்க மட்டும்தான் உரிமையாக, அதுவும் ஆஃபீஸில் தான் உரிமையான. சுத்தமே யானை தூங்குமாங்கிறத நான் பார்த்தேன். பெரியவா வந்து போய் யானையெல்லாம் கட்டிருந்தாங்க. ஒரு நாள் ராத்திரி 9 மணிக்கு இந்த காலேஜில் அந்த எம்எல்கே ப்ரெஸ்ஸாக இருந்தது. அப்போ அது சரஸ்வதி ப்ரெஸ்ஸாக இருந்தது. அது அங்கே போய் யானையை கட்டி விட்டுருந்தான். நான் போகிறேன், குர்ன்னு சத்தம் வருது. நான் அன்றைக்கி தான் யானை தூங்குறத பார்த்தேன். யானை சாதாரண அப்படியே ஆடிகிட்டே இருக்கும். எவ்வளோ நேரம் ஆட முடியுங்கன்னு ஜாக்கிரதை சொப்னம் சுசுத்தி எல்லாருக்கும் வந்து தான் அது எப்படியே படுத்துட்டுருக்கு. நீங்கள் கொரடை விட்டாலே ஆட்டோ விடுற மாதிரி இருக்கு. அப்புறம் யானை அன்றைக்கி நல்லா கொரடை விட்டுன்னு தூங்குது. ஒரே சத்தம். சத்தனே நின்று பார்த்தோம். ஓஹோ யானை தூங்குறது அப்படிங்கிறதா தீர்மானம் பண்ணேன். அதனால் அது சுப்த மீனை இவக்கிறதான்னு அது இப்போ ஓடாமல் அப்படி சத்தனே நிற்குமா. நீங்கள் போய் பார்க்கணும். அது அது மாதிரி இந்த ரிஷியனுடைய மீன் போன்றதான கண்ணு, என்ன பெண்களுக்கு தான் மீன் மாதிரி இருக்கணுமா, சைஸ் தானே. சுப்த மீனை இவக்கிறதா அவர் சத்த நேரம் கண்ணை மூடி திறந்தாராம். இங்கே வியாக்கியாத்தாக்கள்லாம் எழுதுறா. சில கர்மாவெல்லாம் பண்ணி சித்திகள்லாம் இருந்ததுன்னா அவள் 2 விதமான சித்தர்கள். சில பேருக்கு யுக்தான்னு பேர், சில பேருக்கு இஞ்சான்